நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. அஸ்ட்ரோ ரகசியங்கள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய அஸ்ட்ரோ ரகசியங்கள் யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட தகவல்கள், ஆன்மீக பரிகார தகவல்கள் கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்த ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்மளோட வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, சூரியனோடு இணையக்கூடிய கிரகங்கள், அதுவும் இந்த கிரகம் சூரியனோடு இணைஞ்சதுன்னா கடுமையான மாங்கல்ய தோஷத்தை அந்த ஜாதகத்தில் ஏற்படுத்திடும் அப்படி சொல்கிறாங்களா. அது மாங்கல்ய பலம் நிற்காது, மாங்கல்யம் தங்காது என்றெல்லாம் சொல்லப்படுதுங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதாக இந்த பதிவில் நம்ம தெளிவான விளக்கமாக பார்க்கிறோம். பொதுவாகவே சூரியனோடு எந்த கிரகங்கள் இணைந்தாலும் அந்த கிரகம் அஸ்தமனம் அடையும். உதாரணத்திற்கு ராகு, கேது, சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் சூரியனோடு இணைந்தனா கடுமையான அஸ்தமன தோஷத்தை அடையும். அது உண்மைத்தன்மை தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் விதிகள் இருப்பது போல விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. விதிகளும் இருக்குது, ஆனால் விதி விலக்குகள்னு சொல்கிறோமா, அதற்கு நிவர்த்தின்னு சொல்கிறோமா, அது நிறைய இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவில் என்ன மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியனோடு செவ்வாய் நெருங்கி இணையக்கூடாது. சூரியனோடு செவ்வாய் நெருங்கி இணைஞ்சிச்சுன்னா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் கடுமையான மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்திடும் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னா, அந்த அமைப்பு முழுமையான உண்மையே கிடையாதுங்க. அதில் நிறைய நிவர்த்தி உண்டுங்க. சூரியன் செவ்வாய் சேர்ந்து நிறைய பெண்களுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய பலத்தோட நீண்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, சூரியன் செவ்வாயோடு மிக நெருக்கமாக இணையக்கூடாது. இன்னொன்று, சூரியன் செவ்வாய் இணைந்து இருந்தாலும் ஒரு குருவினுடைய பார்வை கிடைச்சிது அப்படின்னா, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும், கோடி தோஷம் விலகும். அப்போ குரு சூரியன் செவ்வாய் இணைவை பார்த்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கையாக நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல சூரியனோடு இணைந்த செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றுவிட்டால், சூரியனோடு இணைந்த செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றுவிட்டால் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம் கிடையாது. இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும். சூரியனோடு செவ்வாய் இணைந்து பௌர்ணமி சந்திரன் பார்த்தால் மாங்கல்ய தோஷம் கிடையாது. இது போன்ற அமைப்பெல்லாம் நம்ம சீர்திருத்தி பார்க்கணும். அப்போ ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ சூரியன் செவ்வாய் இணைந்துட்டாலே மாங்கல்ய பலம் தங்கான எடுக்க வேண்டியதில்லை. குரு பார்வை அதற்கு நிவர்த்தி, பரிவர்த்தனை அதற்கு நிவர்த்தி, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அதற்கு நிவர்த்தி, இது போன்ற நிறைய நிவர்த்திகளானது அந்த ஜாதகத்தில் உண்டு என்று சொல்லலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.